வீடே மணக்க மணக்க கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கரம் மசாலா அரைக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, நட்சத்திரப்பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், சீரகம், மிளகு, கருப்பு ஏலக்காய், பட்டை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வெயிலில் காய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்டில் கடாயை சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணும். வறுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையில்லை. வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கணும். எடுத்துக்க ஜாதிக்காயும் ஒரு இடிக்கல்லை வச்சு இடிச்சுட்டு சின்ன சின்னதாக இடித்ததுக்கப்புறமா சேர்த்துக்கணும். நான் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிதமான சூடில் வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும்போது கவனமாக பார்த்து வறுத்துக்கோங்க. கருகிடாத அளவுக்கு கவனமாக பார்த்து வறுக்கணும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஆற வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வறுத்துட்டு அதில் மாற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வறுத்த அந்த பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது. அந்த சூட்லேயே நம்ம எடுத்திருக்க பொருள் எல்லாமே கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வெயிலில் காய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போதைக்கு வறுக்க தேவையில்லை. நான் இப்போ நல்லா வறுத்துட்டேன். வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு தட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் நான் வறுத்து வச்சதை எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இலையெல்லாம் மேலே வரும். மற்ற திங்ஸ் எல்லாம் கீழே போயிட்டு காயறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலா எனக்கு ஒரு 4லேருந்து 5 மாதத்து வரைக்கும் தாராளமாக வரும். நம்ம வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டிலையே சூப்பராக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். குழம்பு அந்த அளவுக்கு மணக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, அதுக்கப்புறம் கடல்பாசி இதை மட்டும் நல்லா அரிச்சு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ஏன் அதை அப்படி போடுறேன் அப்புடின்னா, ஃபஸ்ட்டு அதை நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு நம்ம மற்ற இதை போட்டு அரைக்கும்போது நமக்கு ஈவனாக அரைஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா ஒன்று அரைஞ்சும் ஒன்று அரையாமலும் இருக்கும். அதனால தான் நான் முன்னாடியே பட்டை, பிரிஞ்சி இலை, கடல்பாசி இதை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்க எல்லா பொருளையும் போட்டுக்கிறேன். இப்போ அரைக்கிற கரம் மசாலாவை நம்ம எல்லா டைப் நான்வெஜ்ஜுக்கும் சேர்த்துக்கலாம். ஈவன் பிரியாணிக்கு கூட நல்லாயிருக்கும். வெஜிடேரியனுக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, காலிஃப்ளவர் குருமா, உருளைக்கிழங்கு குருமா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் வந்து 65 சிக்கன் 65, கோபி 65 இதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் லைட்டாக கோர்ஸ்லியாக அரைச்சிக்கிட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு ஒரு ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் அப்படி இல்லைன்னா கண்ணாடி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 மாதத்துக்கு தாராளமாக வரும். நான் மெஷர்மெண்ட் எல்லாம் கீழே பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். இல்லைன்னா கெட்டு போயிடும். தேங்க் யூ.